Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணிக் விஷன் டிவி. மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 21/5/2024 கேரளா லாட்ரி 3 டிஜிட் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீசக்தியோட SS 416வது குழுக்கள் நண்பர்களே. கொஞ்சம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன். அதனால் டோன்ட் ஸ்கிப் ப்ளீஸ். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்கிறத சொல்லிட்டு டெய்லியும் நல்ல வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். பேஸ்ட் ஆன் த லக்கை பொறுத்து தான் மாறுது, சின்ன சின்ன மாற்றங்கள் வருது. இருந்தாலும் நம்ம என்னென்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கலாம். 20/5/2024 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 574 கொடுத்துருக்காங்க, அடிச்சிருக்காங்க. இதில் என்னோடய கெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் 7 கொடுத்துருக்கேன், ஆல் போர்டில் 7 பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லாவே பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே போர்டில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 20/5/2024 வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டு மட்டும் மாற்றி வச்சுருக்கோம் நண்பர்களே. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா 5 வந்து சி போர்ட்லேயும் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்ட்லேயும் வச்சுருக்கோம். பி வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாகவே 5 அழகாகவே பாஸ் ஆகிருக்கு. இது வந்து பி போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஏபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸில் வச்சுருந்தோம்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்பர் நம்ம செலக்ட் பண்ணும்போது இங்கேருந்து இந்த நம்பரை செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு ரிசல்ட் தான் கிடச்சிருந்துருக்கும். இருந்தாலும் நம்ம தவற விட்டுட்டோம் அப்படிங்கிற விஷயம்னா டேரெக்டாக நம்பர் கொடுக்க விட்டுட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க 874ங்கிற ஒரு நம்பர் நான் செலக்ட் பண்ணி இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நல்ல ஒரு வெற்றி தான் இது. இங்கே வந்துட்டு நம்ம 5ங்கிற நம்பர் மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருந்தோம்னா இந்த 5 எடுத்து நம்ம இங்கே வச்சுருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக 754ங்கிற நம்பர் கொடுத்துருப்போம். இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கும். பாக்ஸில் அமைஞ்சிருந்ததுனால கண்டிப்பாக 100% வின்னிங் சான்சஸ் ஆகியிருந்திருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சொதப்பிட்டோம். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 5 மட்டும்தான் ஏ போர்டுக்கு யூஸ் பண்ணல. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டுக்கும் சி போர்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி போர்டில் 4 இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிசி 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின்னிங் பாசிபிலிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற இதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் பண்ணி எடுத்துருக்குறோம். வாங்க பார்க்கலாம். என்ன பண்ணிருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன டாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் சிவகுமார் சிவா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டுக்கு 4 கொடுத்துருக்காரு, அழகாக பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆல் போர்டில் 7 கொடுத்துருந்தார், பாஸ் ஆகிருக்கு. 5ங்கிற நம்பர் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2 நம்பர் வந்து பார்த்தீங்க 3 நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ங்கிற நம்பர்ஸை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கார். தேங்க்ஸ் சிவா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகானந்தம் அவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்ல கமெண்ட் தான் கொடுத்துட்ருக்கு, நல்ல கெஸ்ஸிங் கொடுக்குறார். இருந்தாலும் ஒரு கெஸ் பர்த்டேனாலும் அவரோட முயற்சிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை எடுத்து சொல்கிறோம். ரொம்பவே நன்றி. இருந்தாலும் ஒரு சில டைமில் வந்து நல்ல சக்ஸஸ் நம்பர் தான் கொடுத்துட்ருக்கார். ரொம்ப தேங்க்ஸ் முருகானந்தம் சார் அவர்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீனிகாந்த் ஹோம் வேர்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. நல்ல கமெண்ட் தான் கமெண்ட் போட்டிருக்காங்க. தட் மீன் அவனா என்ன நம்பர் வரும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த நம்பர் சென்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ரிப்ளை பண்ணியிருந்தேன் உங்கள் இதுக்கு. ரொம்பவே தேங்க்ஸ் ஸ்ரீனிகா அப்படிங்கிறத உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் எனக்கு வந்து பெரிய ஆதரவாக இருக்குங்கிற சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு தருவீங்க நம்பிக்கையோடு தான் நம்ம வீடியோ போடுறோம். கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு நிறைய கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக இதில் போவோம். லாஸ்ட் 5 வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீசக்தியோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் தான் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 528, 457, 388, 262, 035. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்லேருந்து மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வாரமாக இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து 30 வீக்ஸோடது எடுத்து பண்ணியிருக்கேன். நான் இங்கே வந்து எழுதியிருக்கிறது மட்டும்தான் 5 வாரம். பாக்கி 30 வாரத்தில் 5 வந்தால் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் நம்பர்ஸ் அதிகமாக ரிப்பீட்டடாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 2, 7, 5, 4 தான் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, 7, 5, 4ங்கிற பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 2 வந்ததுன்னு சொன்னால் போன வாரம் ரிசல்ட் வந்து 528.
ஸோ 528 நம்ம எழுதியிருக்கோம். 2 வந்ததுன்னா 7, 9, 5, 0 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 8 வந்ததுன்னா 7, 5, 1, 6 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 டைம்ஸ் வந்து 7, 3 போர்ட்லேயும் 7 வந்திருக்கு, 3 போர்ட்லேயுமே 5 வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நம்பர். அப்போ ஆல் போர்டில் நாளைக்கு பாசிபிலிட்டிஸ்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆல் போர்டில் பாசிபிலிட்டிஸ்க்கு இன்றைக்கி இதில் டேரெக்டாக எழுதிடலாம். 7க்கும் 5க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா டபுள்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 3 போர்ட்லேயுமே நம்மளோட கால்குலேஷனில் 5ம் 7ம் வந்திருக்கு நண்பர்களே. அதுதான் அதனால் சொல்கிறேன், 7ம் 5ம் ஒரு கன்சிடரேஷன் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 7ம் 5ம் போர்டில் இன்றைக்கி போர்டில் 7ம் 5ம் வந்திருக்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7, 5 ரிப்பீட்டடாக வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய விஷயத்து நிறைய டைம் அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5க்கும் 7க்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ரிப்பீட்டடாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் வேறு ஒன்றுமே இல்லை, 475 அடிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரிவர்ஸில் திருப்பி அடிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸில் வச்சுக்கலாம். நான் அதுக்கு முன்னாடி நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லியிருந்தேன் 777, 277, 772. ஸோ இந்த பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க நம்பர் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த பேஸ் பண்ணி தான் நம்பர் நமக்கு வந்திருக்கு. ரொம்ப சிம்பிள் லாஜிக்லாம் மிஷின் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சிம்பிளான விஷயத்தில் 705, 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரிவர்ஸில் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் 475 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம போர்டில் 470 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 475 நம்மளுக்கு ஏபிசி போர்டில் இருக்குது. ஸோ அதனால் 5ம் 7ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் வருங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம டேரெக்டாக போர்டில் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா என்னென்ன நம்பர்ஸ் வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 7 ரிப்பீட்டடாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்க 7 இங்கே வந்து 5 கேன்சல் பண்ணிடுறேன். 5 கேன்சல் பண்ணிட்டோன்னு சொன்னாக்க வந்து பார்த்தீங்கன்னா 2, 7, 4 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் ஏ போர்டில் 2, 4, 7ங்கிற ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் இங்கே வந்து நம்ம 5 எடுத்துட்டோங்கிறனால இங்கே நம்ம 7 கேன்சல் பண்ணிக்கலாம். 7 கேன்சல் பண்ணோம்னாக்க பாக்கி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9, 5, 0 வருது. பி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9, 5, 0 வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறனால வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு 5 ரிப்பீட்டாக இருந்துகிட்ருக்கு. 7 நம்ம எடுத்துடலாம். 7 வந்து டபுள்ஸாக கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் 7 நம்ம எடுத்துடலாம். 7 ஏன்னா இங்கே இம்பார்ட்டன்ட் நம்ம கனெக்ஷனில் கொடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டோம்னாக்க பார்த்தீங்க அப்படின்னா 5, 1, 6 வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் நம்பர்ஸில் என்னென்ன நம்பர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் 7ங்கிற ஒரு நம்பர் நம்ம கனெக்ஷனாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 3ங்கிற ஒரு நம்பர் கனெக்ஷனாக கொடுக்கலாம். 8ங்கிற நம்பர் வந்து கனெக்ஷனில் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது போர்டில் இருக்கிற நம்பர் தான். இது ரெண்டுமே போர்டில் இல்லாத நம்பர். ஸோ அதனால் இந்த நம்பருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருங்க. கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில நம்பர்களில் ஆட் பண்ணி கொடுக்கலாம் அந்த நம்பர். அது எப்படி ஆட் பண்ணலான்னாக்க நம்ம 3 டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸ் நம்ம கொடுக்கும்போது நம்ம அது சேர்த்துக்கலாம். ஏபிசி 3 டிஜிட் மிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இந்த விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நமக்கு சின்ன சின்ன கால்குலேஷன், சின்ன சின்ன மாடுலேஷன் மாறி போயிடுது. ஸோ அந்த ஒரு மாறுதல் இல்லாமல் இருக்கிறதுக்காக 475ங்கிற ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன். ஏன்னா இங்கே ஏ போர்டில் 0 இங்கே கொடுத்துருக்கோம், 5 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், 7 கொடுக்கல. ஆனால் 7 கனெக்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா 475ங்கிற ஒரு நம்பர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கனால இந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு கொடுக்குறேன். ஃபஸ்ட் நம்பரை நான் எழுதுறது 475ங்கிற ஒரு நம்பர் எழுதுகிறேன் நண்பர்களே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததெல்லாம் போர்டில் இருக்கிற நம்பர்ஸை நம்ம எழுதலாம். 295ங்கிறது 259ங்கிற ஒரு நம்பர் நான் எழுதுகிறேன். ரிவர்ஸில் மாறி இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 406, 4 ஃபஸ்ட் நம்பராக ஏ போர்டு யூஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி 6 யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 604ங்கிற ஒரு நம்பர் நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி 751 டேரெக்டாகவே கொடுக்கலாம். 751ங்கிற ஒரு நம்பர் நான் டேரெக்டாக கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க 518ங்கிற ஒரு நம்பர் நம்ம கொடுக்கலாம். 394, 265, தென் வந்து பார்த்தீங்க 265 கிராஸ் கொடுத்தாச்சு. 455,
5445ங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 195 இல்லை 955 550. ஸோ இந்த மாதிரி நம்பருக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 டபுள்ஸில் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா 770 ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன். 770 நம்பர். இந்த நம்பர்ஸில் நீங்கள் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்டர்சேஞ்ச் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு நம்பர் சின்ன மாடுலேஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக 100% அள்ளிட்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் கொடுத்து நமக்கு ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்குங்கிறத சொல்லிவிட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்குறது ஏபிபிசி ஏசி பாக்ஸ் நம்பர்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஏபிபிசி ஏசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 29 75 40 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிங்கிற நம்பர்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி பாக்ஸ் நம்பர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 29 75 40, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 51 06 95, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 71 46, 25 71 46. ஸோ இந்த நம்பருக்குள்ளே தான் கண்டிப்பாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இது கூட சேர்ந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 8 43 57 இந்த மாதிரி நம்பர் அமையறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா 100% சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நம்பர் தெரியும்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்நாள் போட்ட நாளாக இனிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.